how young and how smart and how patient, resilient he is to score and win the game. We need players like him. He's a very good future for India. I don't know, bro. YouTube lo pattu. Dhoni incoming is IPL is It was great. அதான் அந்த ஃபைனல் மொமெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா. Sorry. இங்கிலாந்து வந்து obviously அவங்க அந்த டக்குனு சிஎஸ்கே ஜெர்சி போட்டுட்டீங்க. என்ன தலை பார்க்கலையா? ஆமா அதுக்காக வந்து தோனி ஃபேன் நாங்க. இன்ட்ரஸ்டிங்கா போச்சு மேட்ச் ரொம்ப. செம்ம ஃபன்னு செம்ம இது ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் T20 சூப்பரா இருந்துச்சு. த்ரில்லிங்கா போச்சு லாஸ்ட் மினிட் வரைக்கும் போச்சு. It was fun. Excellent. எல்லாருக்குமே ஏமாற்றம் தான். ஹர்திக் பாண்டியா வரும்போது எல்லாம் கத்துனாங்க. எதிர்பார்த்த மாதிரி 2 பால்ல போயிட்டாரு. நாங்க ஈரோட்ல இருந்து வரோம். ஆமா எல்லாரும் ஈரோட்ல இருந்து பாக்குறோம். நல்ல வேலை తెలుగుడు மேட்ச் காப்பாடாரு. அவர் எல்லாம் கேமே இல்ல. ஆமா அவர்தான் செம்மையா போட்டாரு பவுலிங். அவரால் தான் ஜெயிச்சோம். முக்கியமா இவரு நல்லா போட்டாரு. அவர் பேர் ஆர்ச்சர் நல்லா போட்டாரு. 53 ரன் கொடுத்து ஹாஃப் செஞ்சுரி போட்டாரு. அதனால ஜெயிச்சோம். சொல்லுங்க. அதுக்கு இருந்ததே தெரியல அப்படினா. Wonderful. எல்லாமே கிடைச்சிருச்சு. இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது. அதாவது பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணலாம். நாடுன்னு வந்து இந்தியா தான். இந்தியா தான் எப்பவுமே ஜெயிக்கணும். இந்தியா தான் எப்பவுமே ஜெயிக்கும். சரியான வைப். நைட் எங்க போறீங்க? சரியான மேட்ச் எப்படி இருந்துச்சு? அப்படியே தோக்குற மாதிரி போய் திரும்பியும் ஜெயிச்சிட்டோம். சூப்பர் என்ஜாய்மெண்ட். இந்தியா ஜெயிச்சதுல ரொம்ப பெருமிதம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷம். வாழ்க இந்தியா. Good match. 2 6 2 4 இல்லனா மேட்ச் இல்ல போ. Yeah, it's good. சூப்பரா இருந்தது ப்ரோ. ஆனா ஆர்ச்சருக்கு தான் நான் மேன் ஆஃப் தி மேட்ச் தருவேன். 160ல தலைவர் 60 அடிச்சு குத்தாரு. How was the match? குட் குட். என்ஜாய் இல்லங்க, அனுபவிச்சோங்க. உண்மையிலேயே சொல்றேன், அந்த அளவுக்கு அனுபவிச்சது சாதாரண அனுபவம் இல்ல. அவங்களோட சிச்சுவேஷன் நம்ம யோசிக்கணும்ல. சோ அது வந்து நான் பெருசா எடுத்துக்கலாம். அவங்க India will win and India won. மேட்ச் சூப்பரா இருந்தது bro. இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மேட்ச் வைப்லாம் இந்த மாதிரி சம்ராஜ்ல வைப் மேட்ச் தர. இன்னொரு பெஸ்ட் மேட்ச். நல்லா இருந்தது. நான் கடைசி வரையும் போச்சு. அதுதான் முக்கியம். சூப்பர் மேட்ச்னா சூப்பர். ये मैच अच्छा है ना? मैच अच्छा है. बहुत अच्छा है. बहुत अच्छा है जी. சூப்பர் ஜி சூப்பர். சான்ஸே இல்ல ப்ரோ. பிட்ச் கஷ்டமான பிட்ச். சென்னை பிட்ச்ல சூப்பரா இருந்துச்சுனா. Kill them with your success, bury them with your smile. ஊமையா இருக்கணும்னா சில நேரத்துல ஊமையா இருக்க வேண்டியதா இருக்குங்க. வரேங்க. I don't know, bro. YouTube lo pattu. Yeah. Sir, how was the match? Yeah, match is good. Team India win and congratulations. MS Dhoni. Yeah, MS Dhoni incoming is IPL is waiting and all of fans Dhoni lot of fans is Joyda is a historical stadium in Chennai. Okay. Super King hub is I like Dhoni but I watch Team India cricket. So Verma is well played. Yeah, Tilak Verma is well played and future in Team India and especially T20. Okay, thank Good luck for them. Amazing win by India and the whole group. India. Oh my goodness. It was great. It was awesome. அதான் அந்த ஃபைனல் மொமெண்ட்ஸ் நல்லா என்ஜாய் பண்ணுங்க. கண்டிப்பா. எப்படி ரொம்ப கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்களே லாஸ்ட். அது எப்பவுமே நடக்கிறது தானே. இந்த கடாது அப்படி இருந்தாலும் நல்லா இருக்கு. ஓகே, நீங்க என்ஜாய் பண்ணீங்க. கண்டிப்பா. இதான் ஃபர்ஸ்ட் டைம் ஆச்சு இப்ப. ஆமா, வித் மை ஃபேமிலி போயிடுச்சு. சரி, ஓகே ஓகே. தேங்க்ஸ். இங்கிலாந்து வந்து obviously அவங்க அந்த டக்கெட் அதுக்கப்புறம் இன்னும் சில பிளேஸ்லாம் வந்து ரொம்ப க்ளோஸா போற பவுண்டரி பால்ஸ்லாம் தேர் வெரி ஆக்டிவ். அவங்க சைடு பால் பண்ணப்போ ரொம்ப ஆக்டிவா இருந்துட்டே இருந்தாங்க. நாங்க நியர் டு த பிளேஸ் இருக்கும்போது எல்லாருமே தான் கத்திட்டாங்க, உங்க பக்கம் பாலே வரல, பி கூல் அந்த மாதிரி. அண்ட் எல்லாமே ரொம்ப டஃபா தான் அவங்களும் போயிட்டு இருந்தாங்க.
லாஸ்ட் மேட்ச் ஈஸியா வின் பண்ண மாதிரி இந்த மேட்ச் இல்ல. விக்கெட்ஸும் எடுத்துட்டாங்க, பால்ஸும் வந்து கம்மியாயிடுச்சு. ஸோ அது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஒரு பக்கம் பார்க்க, ஒரு பக்கம் உங்களுக்கு ரன்ஸ் இது ஸ்ட்ரைக் ரேட்ல இது ஆகும், அது ஓகே. பட் தென் as ஆடியன்ஸ் பார்க்கிறதுக்கு வந்து இட் வாஸ் வெரி இன்ட்ரெஸ்டிங். பட் ஆனா ஸ்கோர் வந்து ரொம்ப கம்மியா இருந்தாலும் சீக்கிரம் முடிச்சிருக்கலாம். பட் ஆனா அதுதான் சொல்றேன் சீக்கிரமா முடிச்சிருந்தா அவங்களுக்கு அந்த ஸ்ட்ரைக் ரேட் ரன் ரேட் அதெல்லாம் வந்து அவங்களுக்கு சீரிஸ் எண்ட்ல வந்து ஹெல்ப் தெம். பட் ஒரு மேட்சா பார்க்கும்போது தனியா ஆடியன்ஸ்க்கு வந்து இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு. ஏன்னா ஆப்வியஸா வின் பண்றாங்கன்னு நினைச்சுதான் வந்தோம். லாஸ்ட் மேட்ச் ரொம்ப ஈஸி வின் இருந்ததுனால. ஸோ இது வந்து லாஸ்டா ரொம்ப க்ளோஸ் ஃபினிஷ் இருந்தது வந்து இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு மேட்ச் ரொம்ப. ஃபர்ஸ்ட் மேட்ச் சேசிங்லாம் இந்த மேட்ச் சேசிங் அந்த அளவுக்கு நல்லா பண்ணிட்டாங்க. ஆமா, இந்தியா எப்பவுமே சேசிங்ல வந்து ரொம்ப நல்லா பண்ணும். அந்த அவங்க ரொம்ப பெரிய கிரிக்கெட் ஃபேன் தான். பாத்தீங்களா இந்த மேட்ச் வருவாரா அப்படின்னு? இல்ல, பட் தென் அவங்க எப்பயுமே அந்த லைக் நியூ பிளேஸ் நியூ கமர்ஸ் அவங்களுக்கு வந்து நான் ரொம்ப இது பண்றேன்றது இருக்கிறாங்க. ஸோ யா, அடுத்த ஐபிஎல் இருக்கும். யா, தேங்க்யூ சார். நல்லா என்ஜாய் பண்ணோம். இவ்வளவு தப்பா போச்சா இல்ல, நல்லா த்ரில்லிங்கா போச்சு. லாஸ்ட் மினிட் வரைக்கும் போச்சு, லாஸ்ட் ஓவர் வரைக்கும். திலக் வர்மா வந்துட்டு செம்மையா ஆடி விட்டாரு. அண்ட் ஆல்சோ ரவி பிஷ்னாய் வந்துட்டு அந்த நான் ஸ்ட்ரைக்கர்ல அந்த ஒரு 2 4 வச்சு வந்துட்டு கொஞ்சம் ப்ரெஷர் குறைச்சிருக்கோம் ஆப்வியஸா திலக். ஸோ யா, லைக் ஓவராலா ஸ்டார்டிங்ல கொஞ்சம் விக்கெட்ஸ் மலமலன்னு போயிடுச்சு. பட் இருந்தாலும் திலக் என்ன சொல்லுவோம், 1 மேன் ஆர்மியா நின்று ஜெயிச்சு. பவுலிங் நம்ம இந்தியா பவுலிங் கேக்குறீங்களா? பவுலிங் சூப்பர் தான். ஏன்னா லைக் ஒரு 160 மேலதான் போச்சு ஸ்கோர். லைக் ஓகே, நல்ல பவுலிங் தான் அது. என்ன சொல்றது, ஓவராலா இது வந்து என்ன சொல்றது, இது ஒன் சைடடா இல்ல, எல்லாமே ஓவராலா எங்கேயுமே வந்து குறை சொல்ற மாதிரி இல்ல. ஓவராலாவே வந்துட்டு எல்லா இடத்துலயும் அவங்க இது வந்து கரெக்டா செஞ்சிருந்தாங்க. சூப்பரா இருந்தது மேட்ச். ஆமா, நான் சஞ்சு சாம்சன் வந்துட்டு நல்லா அடிப்பாருன்னு எதிர்பார்த்தேன். பட் அவர் அடிக்கல. பட் அதான் சஞ்சு சாம்சன் எதிர்பார்த்தேன், ஸ்கையும் எதிர்பார்த்தேன். ஏன்னா வந்த ஃபர்ஸ்ட் பால்லே 4 அடிச்சாரு. ஸோ அதுக்கப்புறமா கொஞ்சம் ஓகே நின்று அடிப்பாருன்னு எதிர்பார்த்தேன். பட் வரல. ஸோ Oh, it was awesome. It was awesome. Yeah. Verma is out back. Sorry? What should I do? Verma, magic. I don't know. Like, yeah, it was really good. We enjoyed a lot. How's the bowling in India? They did well. Yeah, not that good with the technicalities, but as the audience enjoyed a lot. Batting is comfortable. Yeah. You enjoy that? Yeah, very much. Till the last. No, second. Yeah. Thank you. Good match. Yeah, it's good. How was the It was fun. Excellent. The biggest twist is enjoy பண்ணீங்களா? வேற லெவல் நல்ல vibe. திலக் வர்மா சூப்பர். இல்ல இது நான் 5th டைம் வந்துகிட்டு இருக்கேன். திலக் வர்மா தான் செம, ரொம்ப மேட்ச் பிடிச்சிருந்துச்சு. கடைசி வரைக்கும் கொண்டு போனது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்துச்சு, செமையா இருந்துச்சு. பெரிய பிளேயர்லாம் ஆடலையே, அதை நீங்க எப்படி பாக்குறீங்க? புரியல. அட்ரிக் பண்ணலாம் ஆடவே இல்ல, எதிர்பார்த்த அளவுக்கு ஆடல. பட் இருந்தாலும் வந்து அந்த இடத்துல யோசிக்கும் போது அவங்களோட சிச்சுவேஷன் நம்ம யோசிக்கணும்ல. சோ அது வந்து நான் பெருசா எடுத்துக்கலாம். அவங்க விளையாண்ட நிறைய மேட்சஸும் இருக்குல்ல, நம்ம அதே எடுத்துக்கணும். திலக் வர்மா வந்து நல்லா விளையாண்டாங்க. இந்தியா வந்து டஃப்பான டீம் தாங்க. எப்பயுமே இந்தியாவை பீட் பண்ண யாருனாலே முடியாதுங்க. 26க்கு இது பெரிய ஒரு இதுங்க. ஆமா. தேங்க்யூ. பண்ணீங்களாமா? மேட்ச் நல்லா இருந்தது. என்ஜாய் பண்ணீங்களா? மேட்ச் ரொம்ப நல்லா இருந்தது. கடைசியில ஒரு த்ரில்லிங் வின் இருந்தது. திலக் வர்மா வந்து ரொம்ப நல்லா ப்ளே பண்ணாரு. அவராலதான் மேட்ச் வின் ஆச்சு. நீ சொல்லு ஏதாவது. ஆக்சுவலா வந்து மேட்ச்ல ஃபர்ஸ்ட் டைம் ஆக்சுவலா ரியல் லைஃப்ல வந்து பாக்குறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. லாஸ்ட் ஃபியூ பால்ஸ் ஆக்சுவலி இந்தியா வந்து வின் பண்ணுவாங்கன்னு ஆல்ரெடி கெஸ் பண்ணிட்டேன். ஆனா லாஸ்ட் ஃபியூ பால்ஸ் வின் பண்ணது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா போயிட்டு இருந்துச்சு. 2 மெயின் பிளேயர் வந்து ஆடல, நீங்க எப்படி பாக்குறீங்க? 2 மெயின் பிளேயர் வந்து அட்ரிக் பண்ணியா? ஆமா, அவங்க சீக்கிரமா ஆக்சுவலா அவங்க சீக்கிரமா அவுட் ஆயிட்டாங்க. பட் ஸ்டில் மற்ற பிளேயர்ஸ் நல்லா வின் பண்ணி மேட்ச் நல்லா கொண்டு போய்
வின் பண்ண வச்சுட்டாங்க. திலக் வர்மா தான் இன்னைக்கு வந்து சூப்பரா விளையாடி வின்னிங் ஆஃப் த மேட்ச் தான் அவர் தான் ரீசன் ஆயிட்டாரு. ஸோ அதனால ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருந்தது. பவுலிங் ஆஃப் இந்தியன் சைடு நல்லா தான் இருந்துச்சு. ஃபீல்டிங் ஆல்சோ குட் ஒன்லி. இங்கிலாந்து மேட்ச் ரொம்ப சுவாரஸ்யமா போச்சு. கடைசி வரைக்கும் போனால ரொம்ப ரொம்ப குரூஷியலா போனால ரொம்ப ரொம்ப என்ஜாய் பண்ணோம். நாங்கெல்லாம் நாங்க ஈரோட்ல இருந்து வரோம். ஆமா, எல்லாருமே ஈரோட்ல இருந்து பாக்குறோம். சரியான ட்ரீட். ஆனா என்ன எல்லாமே கிடைச்சிருச்சு. ஃபுல்லா ஏதோ மூவி பார்த்த மாதிரி ஆக்ஷன் பார்த்த மாதிரி வந்து கொண்டாந்து திருப்பி பயத்தை காமிச்சு திருப்பி எப்பயும் போல சேப்பாக்க ஸ்டேடியம் சிஎஸ்கே மேட்ச் மாதிரி கடைசி வரைக்கும் பரபரப்பாகவே ஜெயிக்க வச்சுட்டாங்க. அதனால ரொம்ப சுவாரஸ்யமா இருந்துச்சு. பவுலிங்லாம் அவங்க இந்தியா பவுலிங் நல்லா இருந்துச்சு. பட் என்ன இருந்தாலும் அவங்கள விட நம்ம கம்பேர் பண்றப்ப நமக்கு ஒரு ஃபாஸ்ட் பவுலர் அந்த அளவுக்கு இல்ல. அதுங்கிறது ஷமி இருந்தா கொஞ்சம் நமக்கு ரொம்ப ப்ளஸ் பாயிண்டா இருந்திருக்கும். இன்னும் கொஞ்சம் ஸ்கோர் அவங்க கம்மி பண்ணிக்கலாம். ஷமியில் அது ஒரு டிசப்பாயிண்ட் தான் நமக்கு எல்லாத்துக்குமே. இன்னைக்கு விளையாடாது பேட்டிங் ஆவரேஜ் ஸ்ட்ரென்த் தான். ரொம்ப ஸ்ட்ரென்த் எதுவுமே இல்லை. பேட்டிங் ஆவரேஜ் தான். எதிர்பார்த்த பிளேயர் யாருமே ஆடல. சூரியகுமார் ஆடல, கார்த்திக்கும் ஆடல. அப்படிங்கிறப்போ வந்து அபிஷேக் சர்மாவும் ஆடல. அப்படிங்கிறப்போ ஆஸ்யூஷுவல் ஒருத்தரே கொண்டு போற மாதிரியே போயிடுச்சு மேட்ச். அவங்க அந்த அந்த பார்ட்னர்ஷிப் இல்லாம போச்சுன்னா என்ன கொஞ்சம் நமக்கு இதாக இருக்கும். என்ஜாய் இல்லைங்க, அனுபவிச்சவங்க. உண்மையிலேயே சொல்றேன், அந்த அளவுக்கு அனுபவிச்சு சாதாரண அனுபவம் இல்ல. என்னுடைய ஃப்ரெண்டு வந்து டான்ஸ்ல போட்டு ஒரே கலக்கினாரு. பிளாக்ல வந்து காட்டிட்டு ஒவ்வொரு மூமெண்ட்ஸும் வந்து பண்ணாரு. பட் திலக் வர்மா டோட்டல் எல்லாரையும் என்ஜாய் பண்ண வச்சுட்டாரு. கடைசியில வந்து க்ளோசிங்க வந்து அதுக்கு வந்து பாராட்டு அவரு கூட சப்போர்ட் பண்ணது வந்து பாத்தீங்கன்னா பிஸ்னாய் வந்து உண்மையிலே மிகப்பெரிய ஒரு தேங்க்ஸ் சொல்லி ஆகணும். ஏன் அப்படின்னா திலக் வர்மா என்னதான் மேட்சை கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாலும் ரெஸ்பான்சிபிளா, பட் அந்த லாஸ்ட் மூமெண்ட்ல வந்து அவருக்கு வந்து ஒரு ஃபைனல் அந்த சமயத்துல வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு சப்போர்ட்டிங்கா அந்த ஒரு 2-3 ஓவர்ஸ் உண்மையிலேயே சொல்றேன் அந்த மேட்ச் சேஞ்சரா இருந்தாரு. திலக் வர்மாவும் கிருஷ்ணாயும் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்தாங்க. பட் திலக் வர்மா வந்து எந்த சிச்சுவேஷனுக்கு எப்படி ஆடணுன்றதை இன்னைக்கு வந்து ப்ரூவ் பண்ணிட்டாரு. எக்ஸலண்டான ப்ரூவ். அவர்லாம் வந்து இந்தியாவில வந்து 3 ஃபார்மேட்லயும் விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான ஒரு பிளேயர். ஓகே, T20 மட்டும் தான் கிடையாது, எல்லா ஃபார்மேட்டும் விளையாடக்கூடிய ஒரு அற்புதமான பிளேயர். பிளஸ் எப்படி ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ன்றதை இன்னைக்கு எடுத்து கடைசி மூவ்மெண்ட்டையும் எப்படி எடுத்து போய் கடைசியா ஃபினிஷ் பண்ணி தந்தாரு பாருங்க. அபிஷேக் அவரும் நல்லா ஆடக்கூடிய பிளேயர் தான். ஆக்சுவலா வந்து நேற்று நியூஸ் பார்த்தேன். அவர் வந்து நிதானமானா நல்லா ஆடி இருப்பாரு. அவசரப்படாதனால அட்டீவ் பண்ணி விட்டாங்க. அக்ஷர் தீபம் தேவையில்லாம ஷாட். அது அக்ஷர் பட்டேலும் தேவையில்லாம ஷாட்டு, இவர் அக்ஷர் தீபம் தேவையில்லாம ஷாட். நல்லா ஈஸி அவுட், நல்லா டென்ஷன் ஆச்சு. பட் இருந்தாலும் வந்து பிஷ்னாயும் இவரும் திலக் வர்மா நல்லா சேர்ந்து சூப்பரா பண்ணாங்க. இந்த மேட்ச்ல வந்து முக்கியமான 2 பிளேயர் வந்து சரியா ஆடல. நீங்க எப்படி பாக்குறீங்க? இல்ல, அது நம்ம எதிர்பார்க்க T20 பொறுத்த வரைக்கும் நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. எல்லா மேட்சும் எல்லாருமே ஆடுவாங்கன்னு நம்ம எதிர்பார்க்க முடியாது. பட் அந்த சமயத்துல யாராவது ரெஸ்பான்சிபிலிட்டி எடுக்கணும்ன்றத இன்னைக்கு திலக் வர்மா அவருடைய ரோலை வந்து எல்லாருடைய பேர்டன் வந்து என்னதான் மிஸ்டேக் பண்ணாலும் நான் இருக்கேன் அப்படின்றத வந்து அந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்து இன்னைக்கு பண்ணது வந்து பாராட்டக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஹேண்ட்ஸ் ஆஃப் அப்படின்றத தாண்டி இந்தியாவுக்கு ஒரு நல்ல பிளேயர் கிடைச்சிருக்காருன்றதை நம்ம எதிர்பார்க்கலாம். தட் இஸ் கிரேட். ஓகேங்களா, அதை வந்து நம்ம பாராட்டணும். மற்றவங்க நல்லா ஆடலன்னு விட்டுட்டு இன்னைக்கு வின் பண்ணதுக்கான மூல காரணம் என்ன, யாரு? பட் இந்த மாதிரி ஆளை வந்து ப்ரமோட் பண்ணி எல்லா ஃபார்மேட்லயும் விளையாட வைக்கிறதுக்கான ஒரு சூழ்நிலையே இன்னைக்கு அவர் வந்து காமிச்சிருக்காரு, ப்ரூவ் பண்ணிருக்காரு. அவ்வளவுதான். ஓகே, நல்ல வெயிட்டா இருக்கா இப்போ நம்ம இருக்கிற இந்தியன் டீம்? அதாவது என்னன்னா இதுல வந்து டீம் வந்து ஒரு அண்டர்ஸ்டாண்டிங் நல்லா இருக்கு. பட் ஒரு சில பிளேயர் விளையாடல அப்படின்னாலும் இந்த டீமுடைய அண்டர்ஸ்டாண்டிங் ரொம்ப நல்லா இருக்கு. பட் இப்போ நம்ம ரீசெண்டா இந்த 5 டேஸ்ல பார்த்தோம், அது அந்த அண்டர்ஸ்டாண்டிங் இல்ல. அந்த என்ன சொன்னா அந்த கெமிஸ்ட்ரின்னு சொல்லுவாங்க தெரியுங்களா, அது இல்லவே இல்லை கொஞ்சம் கூட. பட் இந்த இடத்துல வந்து அந்த கெமிஸ்ட்ரி அப்படின்றது ரொம்ப எக்ஸலண்டா இருக்கு. எல்லாருமே ஒரு நிறைய யங்ஸ்டர்ஸ் உள்ள வந்திருக்காங்க. வருண் சக்கரவர்த்தி ஆகட்டும், வாஷிங்டன் சுந்தர் ஆகட்டும், பட் எல்லாருமே சரி காம்பினேஷன். சூரியகுமார் யாதவுடைய ஒரு கேப்டன்சி எல்லாமே வந்து பாத்தீங்கன்னா அந்த கெமிஸ்ட்ரி எக்ஸலண்டா ஒர்க் ஆயிருக்கு. பட் அதனால எல்லாரும் விளையாட என்னன்றது கிடையாது. சில சிச்சுவேஷன் அந்த மாதிரி ஆகும். போன மேட்ச் ரொம்ப கேஷுவலா வின் பண்ணாங்க சூரியகுமார் விளையாடனாலும் சரி. பட் டீம் வந்து அதுல ரொம்ப சிம்பிளா வின் பண்ணாங்க. பட் இன்னைக்கு அந்த மாதிரி சிச்சுவேஷன்ல திலக் வர்மா எல்லாரையும் அந்த சிச்சுவேஷனை புரிஞ்சுட்டு பினிஷ் பண்ணி தந்துட்டு போயிட்டாரு. அவ்வளவுதான். இந்த ரெஸ்பான்சிபிலிட்டி எல்லாரும் மேட்சும் ஒவ்வொருத்தரும் அதை மாதிரி பண்ண வேண்டிய சூழ்நிலை வரும்போது அவங்கவுங்க பண்ணாங்கன்னா எந்த மேட்ச் தான் நம்ம வின் பண்ண முடியும். நல்ல சூப்பரான டீம் தான் நம்ம டீம். கண்டிப்பா அதெல்லாம் எந்த மாற்று கருத்தும் கிடையாது. சான்ஸே கிடையாது. என்ன சார், பவுலிங்ல சான்ஸே இல்ல. எல்லா வகையிலும் நல்லா இருக்கு சார். ஃபீல்டிங் நல்லா இருக்கு, bowling நல்லா இருக்கு, எல்லாமே எவ்ரிதிங். இந்த டீம் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப எக்ஸ்பீரியன்ஸ் தேவையில்லை. பட் இன்னைக்கு வந்து இவங்களுடைய பெர்ஃபார்மன்ஸ் ரொம்ப நல்லா இருக்கு. இவங்கள வந்து இன்னும் மேலும் மேலும் என்கரேஜ் பண்ணி
எல்லாருக்கும் விளையாடினவங்க எல்லாருக்கும் ரெகுலரா அந்த சான்ஸ் வந்து மிகப்பெரிய ஒரு T20 டீம் இந்தியா, அதாவது நம்பர் 1 டீமா இது வந்து உருவாவதற்கான எல்லா விதமான தகுதியும் இந்த டீமுக்கு இருக்கு. ஓகேங்களா, இன்னைக்கு ஒரு சில விளையாடுன்றதுனால நம்ம அதை எதிர்பார்க்க முடியாது. இவங்க எவ்ரி மேட்ச் வந்து ஒவ்வொருத்தரும் பெர்ஃபார்ம் பண்ணுவாங்க, அதுக்கான எல்லா அறிகுறியும் இருக்கு. வேற மாதிரி தரமான மேட்ச், 2 6 2 4 இல்லனா மேட்ச் இல்ல வேற லெவல். ஆமா சூப்பர் தலைவா, வேற லெவல் விளையாடுனாரு. அவர் எல்லாம் கேமே இல்ல. ஆமா அவர்தான், ஆமா கண்டிப்பா அவர்தான் சூப்பரா ஆடினாரு. மேட்ச் வேற லெவல் மேட்ச்ண்ணே, ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. திலக் வர்மா விளையாட்டு அதை விட வேற லெவலா இருந்துச்சு. இங்கிலாந்துக்கு சப்போர்ட் பண்ணக்கூடாது, அதாவது பிளேயருக்கு சப்போர்ட் பண்ணலாம். நாடுன்னு வந்து இந்தியா தான், இந்தியா தான் எப்பவுமே ஜெயிக்கணும், இந்தியா தான் எப்பவுமே ஜெயிக்கும். நாளைக்கு குடியரசு தின நல்வாழ்த்துக்கள் எல்லாத்துக்கும். சூப்பரா செம்ம ஃபன்னு, செம்ம இது. ரொம்ப நாளுக்கு அப்புறம் இன்டர்நேஷனல் T20 சூப்பரா இருந்துச்சு. இந்த மேட்ச்ல இது விராட் ரோஹித்லாம் இல்லன்றாங்களா, நீங்க எப்படி எதிர்பார்க்கறீங்க? இல்ல யங்ஸ்டர்ஸ் நிறைய பேர் ஃபுல்லா T20ல வந்து செம்மையா பெர்ஃபார்ம் பண்றாங்க எல்லாருமே. சூப்பரா ஆடிட்டாரு. ஆமா பக்காவா மேட்ச் ஃபினிஷிங் இன்னிங்ஸ் பண்ணி சூப்பரா பண்ணீங்க. ஆமா எல்லா கிரவுட்லாம் செம்ம வைப்ஸ் அங்க ஃபுல்லா. நீங்க எதிர்பார்த்த அளவுக்கு மேட்ச் இருந்ததா இல்ல ஸ்கோர்? நெக் டு நெக், அதுதான் அவங்க ஸ்டார்டிங்ல ஃபுல்லா நல்ல டீசென்ட் ஸ்கோர். நம்மளும் வந்துட்டு லைக் விக்கெட்ஸ் அப்பப்போ விழுந்தாலும் டீசெண்டா சூப்பரா இன்னிங்ஸ் ஃபினிஷ் பண்ணி செம்மையா பண்ணோம். பவுலிங்ல அப்படி நம்ம சைடு பவுலிங் சூப்பரா இருந்ததா? அது டியூ கண்டிஷன்ஸ் எல்லாமும் பொறுத்து தானே ப்ரோ, அதனால நல்ல சொல்லுவாங்களே பிட்ச் வந்து இது ஸ்பின் பிட்ச், இது வந்து பவுலிங் பிட்ச் அப்படின்னு சொல்லுவாங்க. இல்ல அதான் 170 கிட்ட அடிச்சிட்டாங்க. ஆக்சுவலி இன்னுமே விக்கெட்ஸ் இருந்தா இன்னுமே அடிச்சிருக்க முடியும், அதனால ஆமா. தேங்க்ஸ் சூப்பர் ப்ரோ, திலக் வர்மா கலக்கிட்டாரு ப்ரோ. சூப்பர் ப்ரோ, எல்லாமே அவங்க பார்ட் கான்ட்ரிபியூட் பண்ணாங்க. ஸோ வேற லெவல் ப்ரோ, திலக் வர்மா கலக்கிட்டாரு. அதுவும் நல்லா ப்ரோ இருந்துச்சு, கரெக்டா போட்டாங்க. அது இல்லாம எல்லாமே சூப்பர் ப்ரோ. ஸ்பின் என்ன எல்லாமே வரவும் போறலாம் 4 6 அடிச்சுட்டு போனாங்க. பட் ஓவரால் குட் பெர்ஃபார்மன்ஸ் ப்ரோ. ஓகே, மேட்ச் பயங்கரமா இருந்தது, அதிரடியா இருந்தது. எதிரே பார்க்கல, அப்படியே தோக்குற மாதிரி போய் திரும்பியும் ஜெயிச்சிட்டோம், வின் ஆயிட்டோம். இங்க ஆவடியில இருந்து வரோம், வேற லெவல் என்ஜாய். மிஸ் பண்ணவங்க தான் ரொம்ப வருத்தப்பட்டிருப்பாங்க. ஓகே, பேட்டிங் ஸ்டார்டிங்ல கொஞ்சம் ரன்ஸ் வந்தது, அதுக்கப்புறம் மிடில் விக்கெட்ஸ் போய் சொதப்பிட்டாங்க. அதுக்கப்புறம் திருப்பி ஃபைனல்ல வந்து திலக் வர்மா வேற லெவல் அடிச்சிட்டாப்புல, அவ்வளவுதான். ஆமா, சூரியகுமார் யாதவ் ஆடல, அப்புறம் ஆர்த்திக் ஆடல. ஸோ எதிர்பார்த்தோம் 6 4. அவங்களே ஹார்திக் பாண்டியா இருந்தா மேட்சே முடிச்சிட்டு இருக்கோம், என்ன பண்றது. ப்ரோ நல்லா இருந்துச்சு ப்ரோ, நல்லா போச்சுண்ணா மேட்ச். எல்லா பெர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. திலக் வர்மாவோட பெர்ஃபார்மன்ஸ் இன்னும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. ஆமா, அது கண்டிப்பா அவர் இருந்தனால மேட்ச் இன்னும் கொஞ்சம் சுவாரஸ்யமா இருந்துச்சு. லாஸ்ட் மினிட்ல போச்சு, கொஞ்சம் நல்லா த்ரில்லிங்கா இருந்துச்சு மேட்ச். மெயினான பிளேயர் ஆடல, இருந்தாலும் சாட்டிஸ்ஃபைங்கான மேட்சா தான் இருந்துச்சு. மெயினான பிளேயர்ஸ்காண்டி தான் வந்தோம், வந்ததுக்கு அப்புறம் தான் தெரிஞ்சு அவங்களா இல்லைன்ட்டு. இருந்தாலும் மேட்ச் நல்லா இருந்துச்சு, ஜாலியா இருந்துச்சு. இங்கிலாந்து டஃபா தான் கொடுத்தாங்க. ஆதில் ரஷீத் செம்மையா போட்டாரு பவுலிங், அவரால் தான் ஜெயிச்சோம். முக்கியமா இவர் நல்லா போட்டாரு, அவர் பேர் ஆர்ச்சர் நல்லா போட்டாரு. 53 ரன் கொடுத்து ஆஃப் செஞ்சுரி போட்டாரு, அதனால ஜெயிச்சோம். நல்ல மேட்ச். Seeing Ravi Bishnoi hitting 2 4s unexpectedly and seeing நம்ம திலக் வர்மா கடைசி வரைக்கும் ஆடுறது 6 அடிச்சு வின் பண்ணுவாங்க நினைச்சோம். ஆனா ஒரு பேஷண்டா லாஸ்ட் ஓவர்ல ஒரு 2 ஒரு 4. So that shows how young and how smart and how patient resilient he is to score and win the game. We need players like him. He is a very good future for India. Hardik Pandya batting, I can see a certain casual தான் இருக்காரு. அந்த முந்தி இருந்த ஹர்திக் பாண்டியா when he was with Virat, that energy level we used to see, இப்போ அது மிஸ்ஸிங்கா இருக்கு. இப்போ வந்து we need to see that Hardik Pandya back. He still has that game, but ஆனா கொஞ்சம் கேஷுவலா வந்து சுத்தி எல்லாரும் விக்கெட் தூக்கி போடுற மாதிரி தான் இருக்குன்னு தவிர அந்த ஒரு சீரியஸ்னஸ் டெமான்ஸ்ட்ரேஷன் இல்ல. But that is something he has to work. ஆடல நிறைய பாத்தீங்கன்னா சுனில் குமார் யாதவ் நிறைய பேர்லாம் ஸ்கோர் பண்ணல. ரெகுலரா இப்போ ஸ்கோர் பண்றது எல்லாமே ஃபர்ஸ்ட் 3 பேட்ஸ்மேன்ஸ் தான். சாம்சங், அப்புறம் அபிஷேக் இஸ் குட் டு சி. பவர் இருக்கு, நல்லா ஹிட்டிங் இருக்கு, அண்ட் கன்சிஸ்டன்சி இஸ் திலக்மா. bowling is fine, அது பிரச்சனைனா ஹர்ஷதீப் நம்பர் 1 விக்கெட் டேக்கர் ஃபார் இந்தியா.
அண்ட் ஸ்பின் பிச்ல எல்லாருமே குறை சொல்ற மாதிரி இல்ல, பேட்டிங் தான் கொஞ்சம் ரெசிலியண்டா இருக்கணும். டெஸ்ட் மேட்சும் சரி bowlers they are doing a fantastic job. We have very good bowlers, all rounders as well, so we can rely on them. பேட்டிங்னு பொறுத்த வரைக்கும் அந்த ரெசிலியன்சி, அந்த ஒரு கன்சிஸ்டன்சி சீனியர் பீப்புளுக்கே இல்ல. இப்போ பாத்தீங்கன்னா நீங்க சொல்றபடி சூரியகுமார் யாதவே நாங்க ரொம்ப எதிர்பார்த்தோம். லாஸ்ட் 3 மேட்ச் இங்க சவுத் ஆப்பிரிக்கா மேட்ச் பார்த்தா கூட அந்த ஒரு டிஸ்பிளே இல்ல. So we are only seeing with many good displays from the new people. But we also need to see senior people scoring. அது இருந்தாதான் as a team நம்ம இன்னும் கன்சிஸ்டன்ட்டா வேற லெவலுக்கு எடுத்துட்டு போக முடியும். மத்தபடி எல்லாமே கிரேட். Fantastic match today. Super entertainment. Thank you. நல்ல மேட்சா என்ஜாய் பண்ணியா? திலக் பாய் அப்புறம் அத சொல்றேன். திலக் பாய் பத்தி சொல்றேன். பயங்கரமா கத்துறீங்களா? கத்துறேன். என்ஜாய் பண்ண சொல்லு. என்ஜாய் பண்ணியா சொல்லு. என்ஜாய் பண்ணி அங்க கேமரா பாறா. என்ஜாய் பண்ண ப்ரோ. திலக் நல்லா ஆடுனா. திலக் வர்மா நல்லா ப்ளே பண்ணாரு. ஓகே தேங்க்ஸ். என்ஜாய் பண்ணீங்க? என்ஜாய் பண்றாரு. நல்லா ஃபேமிலியா போயிட்டு என்ஜாய் பண்றாரு. சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. செம்ம Wonderful. How was the match? good Match அதனால கஷ்டப்பட்டு ஜெயிச்சிட்டாங்க bro. பெரிய விஷயம் ஜெயிச்சது. match செம்ம த்ரில்லிங்ண்ணே. கடைசி ஓவர் செம்ம த்ரில்லிங், வேற லெவல்ல திலக் வர்மா கடைசி வரைக்கும் நின்று சூப்பரா டீமை கொண்டு போய் கரெக்டா ஜெயிச்சு கொடுத்தாப்ல. செம்ம லக்கு இந்தியாவுக்கு. இந்தியா தான் ஜித்தா. It was very good. We really enjoyed. Yeah. So Verma is very good player. Yeah. He took up the responsibility Okay. and finished the match. That is more important. First time you come? No, we have come many times. Many times. Yes. India is very Yeah. We used to watch CSK match, but after a long time we are watching India playing. And we have won it. Yeah. Congrats. நல்லா இருந்தது. எதிர்பார்த்த மாதிரி இருந்ததா? ரொம்ப கொஞ்சம் இந்தியா சீக்கிரமா மேட்ச் ஓடிச்சுக்கணும்னு நினைச்சாங்கன்னா அவங்க அந்த அளவுக்கு ஆடல இந்தியா. எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. எதிர்பார்த்த லாஸ்ட் திலக் வர்மா இருந்தனால இந்தியா இந்த கேம் வின் பண்ணிருக்குன்னு நான் நினைக்கிறேன். கடைசி வரைக்கும் அவர் இருக்கனால மேட்ச் பெரிய பிளேயர்லாம் ஆடல. நீங்க எப்படி பாத்தீங்க? அதான் எல்லாருக்குமே ஏமாற்றம் தான். ஹர்திக் பாண்டியா வரும்போது எல்லாம் கத்துனாங்க. எதிர்பார்த்த மாதிரி 2 பால்ல போயிட்டாரு. நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் பிளேயர் யாருமே ஆடல. திலக் வர்மா ஒரு ஆள் நிக்கலன்னா இன்னைக்கு நல்லா ஆடி இருக்காங்க இந்த மேட்ச். ஆமா எக்ஸ்ட்ராஸ் தான் ஆடி இருக்காங்க. எக்ஸ்ட்ரா தெரிய மாதிரி இருக்காங்க. திலக் வர்மா ஒரு ஆள் இல்லைன்னா இன்னைக்கு கண்டிப்பா மேட்ச் தோத்துருப்பாங்க. ஆமா திலக் வர்மா தான் இன்னைக்கு முக்கிய காரணம். bowling நம்ம நல்லா பவுலிங் நல்லா தான் பண்ணாங்க. பவுலிங் நல்லா பண்ணாங்க. லாஸ்ட் ஒரு 3 ஓவர்ஸ்ல கொஞ்சம் விட்டுட்டாங்க. டைட் பண்ணிருக்கலாம். ரன்ஸ் குறைச்சிருக்கலாம். ஆனா அதுக்கேற்ற மாதிரி பேட்டிங் ஆர்டர் வந்து இன்னைக்கு சரியா ஆடல. இந்த மேட்ச்ல வந்து விராட் கோலியும் நம்ம ரோஹித் சர்மாவும் இல்ல. நீங்க எப்படி அது பாக்குறீங்க? இல்ல இன்னும் நம்ம அதே சொல்லிட்டு இருக்க கூடாது. யங்ஸ்டருக்கு வழி விடணும். அவ்வளவுதான். அவங்க ஒன் டே டெஸ்ட்னு போக வேண்டியதான். ஆமா யங்ஸ்டருக்கு வழி விடணும். இதுக்கப்புறம் விராட் கோலி இருந்தாதான், அது ஒரு காலத்துல டெண்டுல்கர் இருந்தாதான், தோனி இருந்தாதான், விராட் கோலி இருந்தாதான், ரோஹித் சர்மா இருந்தா அப்படிலாம் கிடையாது. திலக் வர்மா ஆடினார்ல இன்னைக்கு, அவரு ஆடினார்ல, அது மாதிரி தான். அவங்க வழி விட வேண்டியதான். தேங்க்யூ. சூப்பர் என்ஜாய்மெண்ட். இந்தியா ஜெயிச்சதுல ரொம்ப பெருமிதம், சந்தோஷம், மகிழ்ச்சி, மிக்க சந்தோஷம். வாழ்க இந்தியா. சூப்பரா இருந்தது ப்ரோ. என்ஜாய் பண்ணீங்களா? என்ஜாய் பண்ணேன். வந்ததே லேட் டைம் ஆனா இந்தியா நெக்ஸ்ட் பார்த்து என்ஜாய் பண்ணேன். பவுலிங்ல எப்படி இருக்காங்க? அதுதான் நம்ம ஆளுங்க நல்ல வேலை, நம்ம ஆளுங்க bowling பார்க்கல. ஆனா பேட்டிங் திலக் தில்லுனா சூப்பரா இருந்தாப்ல. நல்ல வேலை தெலுங்கு மேட்ச் காப்பாடாடு. திலக் இல்லைன்னா பயந்துட்டே தான் இருந்தோம். ஆடாம இருந்துட்டாங்க. நீங்க எப்படி அதை பாக்குறீங்க? மெயின் பேர் ஹர்திக் இருந்தாப்ல. இருந்தாரே பட் சொல்லுங்க. அதுக்கு இருந்ததே தெரியல. ஆனா மீதி எல்லாரும் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். டீம் ஓவரால் டீம் நல்ல பெர்ஃபார்மன்ஸ். ஸ்டார்டிங் எல்லாரும் நல்லா தான் ஆடினாங்க. சூரியகுமாரும் நல்ல ஸ்டார்ட் பண்ணாரு. ஹர்திக்கே முதல் பால் நல்லா ஆரம்பிச்சாரு. பாவம். டீம் ஓவரால் நல்ல டீம் பெர்ஃபார்மன்ஸ். நல்லா ஆடினாங்க. இந்த டீம் நல்ல வெயிட்டா இருக்கு. நம்ம இந்தியா டீம் நல்ல வெயிட்டா. கோலி சர்மாலாம் இல்லைன்னா வெயிட்டான டீமு. இந்த டீமே நல்ல டீம் தான். இந்த டீமே எல்லா நேரத்தையும் இறக்கலாம். யங்ஸ்டர்ஸ்க்கு இனிமே நிறைய சான்ஸ் தரலாம். என்ஜாய் பண்ணீங்க? சூப்பரா இருந்துச்சு ப்ரோ. க்ளோஸா அதே சொல்ற மாதிரி ஜெயிக்க வேண்டிய மேட்ச், ஈஸியா ஜெயிக்க வேண்டிய மேட்ச் க்ளோஸா கொண்டு போய் எப்படியோ ஜெயிச்சிட்டோம். இங்கிலாந்து அவங்களும் அவங்களுடைய இதுக்காக பவுலிங் கடைசி வரைக்கும் கடைசி ஒரு வரைக்கும் நல்லா தான் போட்டுட்டு இருந்தாங்க. நல்லா தான் எல்லாருமே நல்ல மேட்ச் ஓவரால். என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பரா இருந்துச்சு மேட்ச். சூப்பரா இருந்துச்சு. ஆனா நீங்க சிஎஸ்கே ஜெர்சி போட்டுட்டு இருக்கீங்க, என்ன தலை பாக்கலையா? ஆமா, அதுக்காக வந்து கூலி ஃபேன் தாங்க. மேட்ச் எப்படி இருந்துச்சு? கடைசி 2 4 வந்து
சமயாச்சனா திலக் நல்லா சூப்பரா ஆடிட்டாரு. திலக் கூட பெஸ்ட் அவுட் அந்த 4 ரொம்ப மேட்ச் வின் பண்ண காரணமா இருந்துச்சு. பெஸ்ட் அவுட் அந்த 4 தான். ஆனா எதிர்பார்த்த பிளேயர் யாரும் ஆடலன்ற அளவுக்கு. சஞ்சு சாம்சன் அடிப்பார்னு நினைச்சோம். ஓகே. கரெக்டா எப்பப்பெல்லாம் வேர்ல்டு கப் போறதோ அப்பதான் அடிக்காம போட்டுறாரு. இப்போ அந்த சாம்பியன்ஷிப் வரும்போது இப்போ கரெக்டாக அடிக்காம போட்டுட்டு இருக்காரு. அடிப்பார் நினைச்சோம். சூரியன் வந்து நல்லா ஸ்டார்ட் பண்ணாரு, ஆனா அவரும் விக்கெட் விட்டாரு. ஹர்திக் பாண்டியாவும் சரியா ஆடல. அதுவும் சரியா நல்லா ஸ்டார்டிங் நல்லா இருந்துச்சு. நல்லா ஸ்டார்ட் பண்றாங்க, வந்தோடனே பவுண்டரி அடிக்கிறாங்க, அதனால விக்கெட் போயிட்டே இருந்துச்சு ஒரு இன்டர்வல் டைம்ல. ஆனா திலக் வந்து ஸ்டார்டிங் எண்டிங் வரைக்கும் முடிச்சு கொடுத்தாரு மேட்சை. அது அந்த யங்ஸ்டருக்கு அதை பாட்டு கொடுக்க வேண்டிய விஷயம். அதுவும் அந்த அளவுக்கு சரியா ஆடல. இல்ல அவர் ரீசெண்ட் டைம்ஸ்ல T20 நல்லா ஆடுவாரு. இப்ப T20 சரி ஆறாம போயிட்டு இருக்காரு. ஒரு 4-5 மாசமா இது பண்ணி ஆகணும். இந்த டீம் வெயிட் தானா? வெயிட் தான் ப்ரோ. பவுலிங் ரொம்ப நல்லா இருக்கு. நல்லா போட்டாங்க. ப்ரெஷர் போட்டாங்க பவுலிங்ல. அதே மாதிரி இங்கிலாந்தோட கேப்டன்சி ரொம்ப நல்லா இருந்துச்சு. சூப்பர் கேப்டன்சி. அவங்ககிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நல்லா ஃபைட் பண்ணாங்க. சூப்பரா பண்ணாங்க. அந்த ப்ரெஷர் ப்ரெஷர் போட்டே 2 விக்கெட் நம்ம இந்தியா ட்ரோ பண்ண வச்சாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. லாஸ்ட் ஓவர்ல த்ரில்லிங்கா போச்சுமா மேட்ச். சூப்பரா இருந்தது. சென்னை மேட்ச் எப்பவும் பெஸ்ட்மா. Superb match, amazing victory for India. Tilak Verma rocked this match and India go 2-love and we're going to make it 5-love. சூப்பரா இருந்ததா? என்ஜாய் பண்ணியா? என்ஜாய் பண்ணேன் சார். செம்மையா இருந்தது. சான்ஸே இல்ல சார். ஓகே சூப்பர் சார். ஓகே. Amazing. Yeah. We all came from Singapore. Yes. Yeah. We all from Tanglin View. We loved it. जीतेगा. Legendary win. India will win and India won. மேட்ச் சூப்பரா இருந்தது ப்ரோ. இதுக்கு அப்புறம் இந்த மாதிரி மேட்ச் வைப்லாம் இந்த மாதிரி தமிழ்நாட்டுல வைப். என்ன பெஸ்ட் மேட்ச். நல்லா இருந்தது. கடைசி வரையும் போச்சு, அதுதான் முக்கியம். சூப்பர் மேட்ச்னா. திலக் பெஸ்ட். பயங்கர த்ரில்லிங்கா இருந்துச்சு. வர்மா செம சூப்பரா இருந்தது. நல்லா ஆனாரு. அந்த கேட்ச் ஒன்னு விட்டாங்க, அதான் டர்னிங் பாயிண்ட். நல்லா இருந்தது. ஃபர்ஸ்ட் டைமா? இல்ல எப்படி போச்சு மேட்ச்? நல்லா போச்சு. சூப்பரா போச்சு. கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்க. ஓகே தானா? திலக் வர்மா எப்படி பேட்டிங் எப்படி சூப்பரா? நல்லா ஆடுனா ஃபுல்லா ஆடுனா. யார் எதிர்பார்த்து வந்தீங்க இந்த மேட்ச் நல்லா ஆடுவாங்க அப்படின்னு சொல்லி? சூரியகுமார் யாதவ் ஆடல. சூப்பரா இருந்தது. திலக் வர்மா வேற லெவல் ப்ரோ. சூப்பரா இருந்தது ப்ரோ. ஆனா ஆச்சருக்கு தான் நான் மேன் ஆஃப் த மேட்ச் தருவேன். 160ல தலைவர் 60 அடிச்சு குத்தாரு. திலக் வர்மாலாம் 2வது தான். என்ன எதிர்பார்த்து வந்தீங்க? நல்லா இருக்குன்னு எதிர்பார்த்து வந்தேன். ஆனா நல்லா திக் மூவ்மெண்ட்ஸ் நிறைய இருந்தது. கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்களா? நீங்க எப்படி அதை பாத்தீங்க? ஸ்கோர் ரொம்ப அதிகமா இருக்கா? இல்ல ப்ரோ, ஆக்சுவலி கார்ஸ் சீக்கிரமா அவுட் பண்ணிட்டான் ஆர்ச்சர். அவன் மட்டும் இன்னும் கொஞ்சம் கர்ணா காமிச்சிருந்தானா இன்னும் 180 கூட வந்திருக்கான். இல்ல பட்லர் ஆடி பாரு அந்த மேட்ச் எப்படி இருக்கும்? பட்லர் எல்லாருமே சூப்பரா இருந்தாங்க ப்ரோ. ஆனா நான் ஆர்ச்சரோட ஃபேன் தான். நல்லா அவனால என்ன பண்ண முடியுமோ அதை பண்ணி விட்டான். நானும் அந்த மேன் ஆஃப் த மேட்ச் ஆர்ச்சர் தான் தருவேன். திலக் வர்மால 2வது தான். இல்ல ஒரு ஐபிஎல் எஃபெக்ட் வந்துச்சு. நல்லா த்ரில்லிங்கா கொண்டு போனாங்க. பாத்தீங்கன்னா 2 பிளேயர்ஸுமே நல்லா ட்ரை பண்ணாங்க. அவங்களால முடிஞ்ச அளவு. நீங்க லாஸ்ட்ல கூட பாத்தீங்கன்னா அவங்க அந்த ரன் அடிக்க விடல, அந்த பவுண்டரி கூட அடிக்க விடாம சேவ் பண்ணாங்க. சோ நல்லா போச்சு. 2 பேருமே நல்லா ஆனாங்க. பட் லக்கி இந்தியா பக்கம் இருந்துச்சு. அவ்வளவுதான். தேங்க்யூ. சரியான வைப். நைட் எங்க போறீங்க? சரியான மேட்ச் எப்படி இருந்துச்சு? ரிபப்ளிக் டே ஜாலியா இருக்கும் அப்படி சொல்லி தான் வந்தோம். ஆனா அதுக்கேற்ற மாதிரி வெல் ட்ரீட் செம்மையா இருந்துச்சு. சூப்பரா இருந்துச்சு. கடைசி வரைக்கும் பக்கம் தான். ஜெயிப்பமா இல்லையான்னு தானே போச்சு. செம்மையா இருந்துச்சு. எல்லாமே பக்காவா பண்ணாங்க. இல்ல சேப்பாக்கிறதுக்கு இது என்ன சோ மெனி டைம்ஸ். இல்ல அது எல்லாருக்குமே ஈக்குவலா தான் இருந்துச்சு பிச். 2 பேருமே வந்து ஃபீல்டிங்லாம் சூப்பரா பண்ணாங்க. செம்ம ட்ரீட் மேட்ச் நமக்கு.
ஸ்கோர் வந்து நல்ல நல்ல ஸ்கோர் தான். கரெக்டா பண்ணது சூப்பரா இருந்தது. மேட்ச் செம்மையா இருந்துச்சு. செம்ம என்ஜாய். ரிபப்ளிக் டேக்கு நம்ம எல்லாருக்குமே ட்ரீட். தேங்க்யூ. நீ எதை சொல்லுமா? मैच अच्छा है ना? मैच अच्छा है, बहुत अच्छा है, बहुत अच्छा है, वो क्या है? बहुत अच्छा है जी। India is a well player. क्या जी? India is the well player. India is अच्छा play खेल रहा है. ये अच्छा खेला जी, अच्छा खेला. वर्मा इसको क्या है? अच्छा खेल रहा है. हाँ நல்லா இருந்துச்சு, நல்லா போச்சு. மேட்ச் எப்படி இருந்தது? நல்லா இருந்துச்சு. சூப்பரா இருந்ததா? ரொம்ப கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனாங்களா இப்படி? ஆமா, கடைசி வரைக்கும் போச்சு. இல்ல ஹார்திக் பாண்டியா ஆடினாரா? ஹார்திக் பாண்டியா ஆடினாரா இல்லையா? ஆடினாரு, ஆனா அவ்வளோ இல்ல. நல்லா நல்லா ஆடினாருங்களா? இதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு விஜய் பார்க்க வரது. இல்ல அது ஒரு 5th டைம். எப்படி என்ஜாய் பண்ணீங்களா ஆடியன்ஸோட? நல்லா இருந்துச்சு. நல்லா என்ஜாய் பண்ணீங்களா? இந்தியா வின் ஆயிடுச்சு. அடுத்த மேட்ச் வின் ஆகுமா? ஆஃப் கோர்ஸ். தேங்க்ஸ். சூப்பரா இருந்தது ப்ரோ. ஒரு சூப்பரான ஒரு மேட்ச், ஒரு வீக்கெண்ட் த்ரில்லர் சூப்பரா இருந்தது. ரிபப்ளிக் டேக்கு இந்தியன் பீப்புள்ஸ் ஒரு நல்ல ஒரு கிஃப்டா இருந்துச்சு. திலக் வர்மா சூப்பரான பேட்டிங். இந்தியன் ஃபியூச்சர் வந்து ஒரு நல்ல சேஃப் ஹேண்ட்ல ஃபீல் பண்றாங்க. இல்ல ப்ரோ, பவுலிங்லாம் குறை சொல்ற அளவுக்கு கிடையாது. சேப்பாக் பிட்ச்ல விக்கெட்ல அப்படிதான் இருக்கும், அந்த அளவுக்கு பவுலிங் இருக்கும். சோ வி டோன்ட் எக்ஸ்பெக்ட் எனிதிங் மச். ஓகே, சோ இது நல்ல ஒரு சைடு தான் ப்ரோ, நோ ப்ராப்ளம். நல்ல ஸ்கோர் தான். நல்ல இல்ல, அவங்க சூப்பரா டஃப் ஃபைட் பண்ணாங்க. நாம ஈஸின்னு சொல்றோட அவங்க சூப்பரா டஃப் ஃபைட் பண்ணாங்க. சோ அதனால வந்து அவங்களோட இங்கிலாந்தோட கம்பேக் சூப்பராவே இருந்தது உண்மையாலுமே. மேட்ச் ரொம்ப நல்லா இருந்துச்சு. எதிர்பார்த்த அளவுக்கு நல்லா சூப்பர் பிரதர், சூப்பர் ஜி, சூப்பர். கடைசி வரைக்கும் என்ஜாய் பண்ணீங்களா? சூப்பர். செம்ம மேட்ச் ப்ரோ. திலக் வர்மா கெத்து, செம்ம பிளேயர். ஹார்திக் பாண்டியாலாம் நீங்க பண்றீங்க? சும்மா நான் மும்பை ஃபேன், அதனால மும்பை ஃபேன். ஹார்திக் பாண்டியா, திலக் வர்மா பயங்கரமா ஆனாரு. செம்ம நாக். சூரியகுமார் யாதவ் எப்படி அவரே வந்தா சுட்டா செத்தாரு, அவ்வளவுதான். எப்படிதான் ஃபர்ஸ்ட் டைம் எனக்கு வரது? இல்ல நிறைய 5-6 தரம் ரொம்ப கடைசி வரைக்கும் எடுத்துட்டு போனால எப்படி பாக்குறீங்க? இன்டர் குவாலிட்டி இந்த மாதிரி இருக்கு. அதான் ஈஸியா வின் பண்ற மேட்ச் தான் இது. சான்ஸே இல்ல ப்ரோ. பிச்சு கஷ்டமான பிச்சு, சென்னை பிச்சுல ஏன் பேசுறீங்க? இந்த பவுலிங்லாம் எப்படி? பவுலிங்லாம் இந்தியா பவுலிங் நல்லா தான் இருந்தது. நல்லா சக்கரவர்த்தியும் ஆசிக்கு சூப்பரா. வா, தேங்க் யூ. சூப்பரா இருந்துச்சுண்ணா. சூப்பரா. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. முக்கியமா பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க.